அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு என்ன படிக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? கடவுள். என்ன? சாமி. நாங்க சைவ சமயத்தவர்கள் அனைவரும் நாங்க என்ன படிக்க போறோம்? எங்கட இந்து மதத்துல இருக்கிற சாமி என்னென்ன கடவுள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இப்ப இதுல பாருங்க, முதலாவது யாருது? இவருக்கு என்ன பெயர்? என்ன பெயர் இவருக்கு? பிள்ளையார். என்ன பேர்? பிள்ளையார். வேற எப்படி சொல்றோம் நாங்கள்? கணபதி என்று சொல்லுவோம். சரியா? கஜமுகன் என்று சொல்லுவோம், கற்பகன் என்று சொல்லுவோம். அப்ப இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சரியா? இவர் என்ன சொல்றது? பிள்ளையார். என்ன சொல்றோம் நாங்கள்? பிள்ளையார் என்று சொல்லுவோம், கணபதி என்று சொல்லுவோம், கற்பகன் என்று சொல்லுவோம், வேற கஜமுகன் என்று சொல்லுவோம். அப்படி இவரை வேற வேற நிறைய பெயர்களால நாங்க கூப்பிடுறது. இவருக்கு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெயர்ல இருப்பார். சரியா? அப்ப இது எங்களுடைய முதற்கடவுள். யார் இது? முதற்கடவுள். நாங்கள் கோயிலுக்கு சென்ற உடனே முதல்ல யார கும்பிடுவோம்? எந்த ஆலயத்துக்குள்ள நாங்க முன்னுக்கு போனாலும் முதல்ல கும்பிடுறது இந்த கணபதிய. இவரை எப்படி கும்பிடுற நாங்கள்? யாருக்கு தெரியும் எப்படி கும்பிடுற நாங்கள்? தலையில 3 முறை கொட்டி தோப்பு கர்ணம் போட்டு கும்பிடுவோம். இவரை எப்படி கும்பிடுற நாங்கள்? தலையில கொட்டி காதில கைய வச்சு தோப்பு கர்ணம் போட்டு கும்பிடுவோம். சரியா? எல்லா ஆலயங்கள்லயும் பூசை நடக்கும் போது முதல் யாருக்கு பூசை செய்யறது? இந்த கணபதிக்கு பூசை செய்துதான் மற்ற தெய்வங்களுக்கு பூசை செய்யப்படும். நாங்க வீட்டுல ஒரு விசேஷமான தேவைகள் வரும்போது என்ன செய்யறோம்? நாங்கள் கும்பம் வைப்போம். என்ன? நிறகுடம் வைப்போம். அந்த நிறகுடத்துல நீங்க தெரியாட்டி இனிமேல் பார்த்து அவதானிக்கணும். சரியா? இனி வரும்போது நீங்கள் எங்கள் காலங்கள்ல பார்க்கணும். இந்த கும்பம் வைக்கக்குள்ள முதல் இந்த பிள்ளையார் பிடித்து வைப்போம். என்னத்துல பிடிச்சு வைக்கிற நாங்கள்? பிள்ளையார சாணத்துல பிடிச்சு வைப்போம் அல்லது மஞ்சள் மாவில பிடிச்சு வைப்போம். சரியா? இப்ப பிள்ளையார பிடிச்சு வைக்கும் போது சாணகத்துல பிடிச்சு வைப்போம் அல்லது மஞ்சள் மாவில பிடிச்சு வைப்போம். அப்ப இவரையே நாங்க பிடிச்சு வைக்கிறோம். முதல் பிள்ளையார வணங்கிட்டு தான் நாங்க எந்த காரியமும் செய்ய வேண்டும். சரியா? அப்ப இவர் முதற்கடவுள். இவரை நாங்க எப்போதும் வழிபட்டுத்தான் எந்த நல்ல காரியமும் நாங்க செய்ய வேண்டும். சரியா? அவ இவருடைய பெயர் என்ன? பிள்ளையார். வேறு என்ன பெயர் சொன்ன நான்? கஜமுகன். வேறு என்ன பெயர் சொன்ன நான்? கணபதி. சரியா? அப்படி உங்களை வீட்டுல ஸ்கூல்ல ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவான், வீட்டுல ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவான். அப்படி அதே போல இவருக்கு நிறைய பெயர்களால இவரை அழைக்கப்படும். சரியா? அடுத்தது யாருன்னு பாப்போம். இவர் யார்? இவர் என்ன பெயர்னு தெரியுமா? யாருது? முருகன். யாருது? முருகன். வேற என்னன்னு சொல்லுவான்? ஆறுமுகன் என்று சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்? 6 முகம் இருக்கும். நீங்க இப்ப திருவிழா நடக்குது நல்லூர்ல, அங்க இருக்கிறது யாரு? இவர் தான் இருக்கிறார். இந்த நல்லூர்ல இருக்கிறது யாரு? இந்த முருகன் தான் இருக்கிறார். நல்லூர் கோயில்ல இருக்கிறார் ஆறுமுகன். சரியா? தேருக்கு போய் பாருங்க, 6 முகம் இருக்கும். அவர் தான் தேர்ல வருவார். சரியா? அப்ப இவருக்கு வேற என்ன பெயர்? ஆறுமுகன், சரவணபவன், என்ன குமாரன், அப்படி நிறைய பெயர்கள் இவருக்கும் இருக்குது. சரியா? அப்ப இவருக்கு என்ன பெயர்? முருகன். இவர் யாரு? பிள்ளையாருடைய தம்பி என்று சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? கணபதியினுடைய தம்பி. அழகன், வேலன், கந்தன், அப்படி நிறைய பெயர்களால இவரை நாங்கள் அழைப்போம். சரியா? இவர் என்ன இருக்கு? இவர்கிட்ட என்ன வச்சுக்கிறார்? இவருடைய வாகனம் மயில். இவர் மயிலோட தான் இருப்பார். மயில் மேல ஏறித்தான் இவர் பயணம் செய்வார். சரியா? அப்ப இவர் என்னத்தை வச்சுக்கிறார்? மயில். கையில என்ன வச்சுக்கிறார்? வேல். வேல் வச்சிருக்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க, யாருது? சிவபெருமான். எங்களுடைய முழு முதற் கடவுள்.
அவர் முதற்கடவுள் பிள்ளையார். இவர் முழு முதற்கடவுள் சிவபெருமான். சரியா? சிவபெருமானுக்கு எத்தனை கண்கள் இருக்குது? 3 கண்கள். நெற்றிக் கண் ஒன்று இருக்குது. என்ன? இந்த 2 கண்களை விட நெற்றியிலையும் ஒரு கண் இருக்குது. அவருக்கு நெற்றிக் கண் இருக்குது. வேற என்ன வடிவத்துல இவரை வச்சு நாங்க வணங்குற? நாங்கள் சிவலிங்கம். இங்க பாத்தீங்களா? கீழே இருக்குது. லிங்க வடிவத்திலையும் நாங்கள் இவரை வச்சு வழிபடுவோம். இவருடைய தலையில என்ன இருக்குது? பிறை இருக்குது. உச்சியில கங்கை இருக்குது. என்ன? அப்ப இவருடைய பெயர் என்ன? சிவபெருமான். இது யாருது? எங்களுடைய கல்வி தெய்வம். யாரு? சரஸ்வதி. எங்களுக்கு கல்வியை, எங்களுடைய நாவிலே கல்வியை தருபவள் சரஸ்வதி. சரஸ்வதியோட கையில என்ன இருக்குது? வீணை வச்சிருக்கிறா. என்ன நிற உடுப்படுத்தி இருக்கிறா? வெள்ளை நிற ஆடை அணிந்து வெண்தாமரையில வீட்டிருக்கிறார். சரியா? இது யாருது? சரஸ்வதி. அடுத்தது பாருங்க, இலக்குமி. செந்தாமரையில் வீட்டிருப்பா. எங்களுக்கு செல்வத்தை தருபவள். சரியா? அடுத்தது துர்க்கை, வீரத்தை தருபவள். துர்க்கை சிங்கத்தின் மேலே வீற்றிருக்கிறார். சரியா? அப்ப நாங்க இப்ப என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்து, நாங்க பிள்ளையார், முருகன், சிவபெருமான், சரஸ்வதி, லக்குமி, துர்க்கை ஆகிய தெய்வங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இணைக்க போறோம். இது சிவபெருமான். இது எங்க இருக்கிறார் இவர்? அடுத்த படம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அடுத்தது கணபதி. அடுத்தது முருகன், லக்குமி, சரஸ்வதி. சரியா? அப்ப ஒரே தெய்வங்களை ஒன்றோட இணைச்சிருக்கிறோம். அப்ப இது யாருது? சிவபெருமான், பிள்ளையார், முருகன், லக்குமி, சரஸ்வதி. சரியா? அடுத்தது பார்ப்போம். வேறுபட்ட கடவுளின் கீழ் கோடிடுவோம். சரியா? இதுல பாருங்க, சிவபெருமான், பிள்ளையார், சிவபெருமான், சிவபெருமான். இதுல யாரு வேற? பிள்ளையார். அதே போல சரஸ்வதி, சரஸ்வதி, லக்குமி, சரஸ்வதி. இதுல யாரு வேற? இலக்குமி. அடுத்தது முருகன், 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 துர்க்கை. வாக்கு வேற கொடுக்கிறோம். சரியா? அப்ப வேறுபட்ட கடவுள்களின் கீழ் கோடு வரைஞ்சிருக்கிறோம். சரியா பிள்ளையர்? அப்ப இன்னைக்கு நாங்க என்ன பார்த்தனாங்க? கடவுள் தெய்வங்கள் பார்த்தனாங்க. என்ன? இந்து சமயத்துல உள்ள கடவுள்களை பற்றி பார்த்தனாங்க. அப்ப முதற்கடவுள் யாருன்னு சொன்னா பிள்ளையார். முழு முதற்கடவுள் யாரு? சிவபெருமான். பிள்ளையார நாங்க என்ன வச்சு கும்பிடுறோம்? நாங்கள் சாணத்துல பிடிச்சு அருகம்புல்லு வச்சு கும்பிடுவோம், அல்லது மஞ்சளிலே பிடிச்சு அருகம்புல்லு வச்சு கும்பிடுவோம். சரியா? இவரை முதல் வணங்குறது இவரை. அடுத்தது அழகு தெய்வம் முருகன், அழகு தெய்வம். அடுத்தது சிவபெருமான். என்ன? இந்த உலகத்தையே ஆள்பவர் சிவபெருமான். அடுத்தது கல்வி தெய்வம். அடுத்தது செல்வம் தருபவள். அடுத்தது வீரம் தருபவள் துர்க்கை. சரியா பிள்ளைகள்? இன்னைக்கு நாங்கள் கடவுள்களையும் பார்த்து, அவைக்குடி இருக்கிற வேறு பெயர்களையும் பார்த்து, என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.